வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேத்து மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் ஹசாரே டிராஃபில இருந்து வெளியில போயிட்டாங்க. சோ அதோட கேப்டனா இருந்த ருத்ராஜ் கெய்க்வாட்டை சோஷியல் மீடியா ஃபுல்லா வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேல இருக்கிறது தான் இவ்வளவு ஹேட் ரேட்டுக்கு காரணம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. டுக் ராஜ், ஜஸ்டிஸ் ராஜ் அப்படின்லாம் சொல்லிட்டு சோஷியல் மீடியால அவர் அவ்வளோ அபியூஸ் பண்ணி அவ்வளோ விதமான மீம்ஸ் போட்டு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கும்பல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம். எஸ், ருத்ராஜ் கெய்க்வாட் கரெக்டான இந்தியன் டீம் ஃபார்மேட்குள்ள வர முடியல அவரால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எப்பவுமே இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால ஒவ்வொரு ஸ்குவாட் வர்றப்பையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகுறது வழக்கம் தான். ஆனா இந்த ஒரு கும்பல் இருக்கானுங்க, வேற யார் தெரியுமா? ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். ஜென்யூனான டியர் ஆர்சிபி ஃபேன்ஸ், நான் உங்களை எதுவுமே சொல்லல. ஆனா ஒரு சில கும்பல் உண்மையிலுமே ஹேட் ரேட் பரப்புறதுக்குனே இருக்கானுங்க. அவனுங்க பண்ற அட்டூழியம் இருக்கே எப்பப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா போதும், அது கீழே வந்து அப்படியே வந்து அவங்களை அபியூஸ் பண்றது எல்லாமே பண்ணுவானுங்க. நேற்று என்னன்னா அவர் வந்து 7 ரன்லேயே என்னமோ அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஒரு போரான விஜய் ஹசாரே டிராஃபி தான் அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சீரீஸ் ஃபுல்லாவே பெருசாலாம் விளையாடல, ஒரே ஒரு மேட்ச் நல்லா ஆடினாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சீரியஸ்ல இருந்துச்சு. ஒரு டைம்ல ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இங்க பாருங்க, ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து வேறங்க, இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது வந்து வேறங்க. ஒரு பிளேயர் அது எந்த டீம்ல இருந்த பிளேயரா வேணாலும் இருக்கட்டும், அவங்கள போயிட்டு அபியூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியா ஃபுல்லா நேத்து அவரை வந்து போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும். இதுல இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த ஆர்சிபியோட அபிஷியல் ஹேண்டில் அட்மின் அவன் சம்பந்தமே இல்லாம இவரை கலாய்க்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட, அது கீழே ஆர்சிபி சிஎஸ்கே சண்டை வர. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆர்சிபி சிஎஸ்கே தான் அவங்களோட ரைவல்ரிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நான் உண்மையுமே சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஆர்சிபி எல்லாம் ஒரு ரைவல்ரி பார்ட்டே கிடையாது. பிகாஸ் இவங்க 5 கப் வச்சிருக்காங்க. இவங்களோட எப்போதுமே ரைவல்ஸ் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் மட்டும் தான். ஆனா இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல, அதாவது இந்த போன ஐபிஎல் அந்த கடைசி மேட்ச் சிஎஸ்கே விஸ் எம்ஐ அந்த சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி அந்த மேட்ச்ல இருந்தே ஒரு மாதிரி இந்த ரைவல்ஸ் வந்து சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ட்ரேட் ஒன்று பண்ணப்பட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணாலும் அப்படிலாம் ஒன்றும் ஆகவே ஆகாது. அண்ட் அதை தாண்டி ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்தியன் டீம்ல இடம் பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஷேமா தான் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையன் ஸ்கோர் பண்ணாத ரன்ஸே கிடையாது. எஸ், ஆப்வியஸ்லி விஜய் ஹசாரே போன வருஷம்லாம் ரொம்ப நல்லா ஆடி இருக்கான், நிறைய ரன் குமிச்சு வச்சிருக்கான். இந்த ஒரு விஜய் ஹசாரே இந்த சையத் முஸ்தக் அலி கொஞ்சம் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாப்பா இருக்கலாம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி அவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஒரு பேக்கப்பா கூட இருக்க மாட்டேங்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தம் தான் படணும். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கு நடக்கலாம், நல்ல நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கலாம், வாட் எவர். ஓகே, ஆனா இவனுங்க அதை வேற மாதிரி டியூன் பண்ணி ஆர்சிபி சிஎஸ்கே எல்லா இடத்துலயுமே எடுத்துட்டு போறீங்களா, வெக்கமா இல்லையா அவங்களுக்குன்னு தான் கேட்க தோணுது. எஸ், ஆப்வியஸ்லி இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். சோஷியல் மீடியா ஃபுல்லா அவரை அண்ட் டோட்டலாவே எல்லாரையுமே காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், இந்த அபியூஸ் பண்ற ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் 2 கப் அடிச்சிட்டாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு தான் நான் கேட்க தோணுது சீரியஸாவே. எஸ், நிறைய ஜென்யூனான ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஒரு டேலண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க, ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு டேலண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா இந்த ஒரு சில பேர் பண்றதுனால தான் இந்த இஷ்யூவே பெருசா வெடிச்சு சதுருது அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா ரொம்ப 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 போரா போய் அவர் எங்கெங்கயோ போய் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட கமெண்ட் பாக்ஸ் அண்ட் அவங்க ஒய்ஃபோட கமெண்ட் பாக்ஸ் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி ஒரு டேலண்ட், அவர் ஆப்வியஸ்லி நிறைய ரன்ஸ் அடிச்சா மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்தியன் டீம்ல இடம் பிடிக்க முடியும்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹையா இருக்கு. அண்ட் அதுவே அவருக்கு ஒரு பெரிய பிரஷரா மாறுதா அப்படின்னு தெரியல. ஏன்னா இஷ்டமேனிக்கு அடிச்சு அவுட் ஆகுறாரு. அண்ட் இஷ்டமேனிக்கு ஒரு இடத்துல இறங்குறாரு, திடீர்னு ஒரு மேட்ச் கீழே இறங்குறாரு, ஒரு மேட்ச் மேல இறங்குறாரு. எனக்கே ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. அவரே அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல இருக்காரா, இல்ல இந்தியன் டீம்ல இந்த இடம் தான் நமக்கு கரெக்டா இருக்கும், இந்த இடத்த கிராப் பண்ணணும்ட்டு அதை நோக்கி போறாரா அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி எனக்கு தெரியவே இல்லை. பட் எண்ட் ஆஃப் த டேல ஐபிஎல் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவரோட ருத்ர தாண்டவத்தை நம்ம பார்க்க தான் போறோம். எஸ், நான் ஒன்னு தான் சொல்லுவேன், மேபி இந்த அபியூஸ் பண்றவங்க, ஹேட் ரேட் கமெண்ட் போடுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ் தான், எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவோம், சேவையே இல்லாம போயிட்டு யாரையும் அபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஸோ மேபி சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களோட கருத்தை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்குவாட் பத்தி வீடியோ போட சொல்றீங்க. நாளைக்கு 12:30 மணிக்கு ஸ்குவாட் ரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்படுறோம். ஸோ ஸ்குவாட் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாஃப்ரம் திஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.